எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம வீடியோவில் மே 10 மற்றும் 11 இந்த 2 டேஸ் 2 நாட்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது 9ஆம் தேதி கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நாட்டின் முப்படைகளின் புதிய தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் NS ராஜா சுப்ரமணி. இந்திய கடற்படையின் புதிய தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் கிருஷ்ணா சுவாமிநாதன். மேற்கு வங்க மாநிலத்தின் முதல்வராக பொறுப்பேற்க உள்ளவர் யார்? ஆன்சர் சுவேந்து அதிகாரி. தாரா ஏவுகணையை எந்த நிறுவனம் உருவாக்கி உள்ளது? ஆன்சர் DRDO, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். முதல் உலக யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெறுகிறது? ஆன்சர் குஜராத்ல அகமதாபாத்ல நடக்க போகுது ஜூன் மந்த்ல. நாட்டிலேயே முதன்முறையாக எந்த சிறையில் குழந்தைகள் பராமரிப்பு மையம் அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பெங்களூரு மத்திய சிறையில. இந்தியாவில் பள்ளி கல்வி முறை என்ற தலைப்பில் அறிக்கையை வெளியிட்டுள்ள அமைப்பு எது? ஆன்சர் நிதி ஆயோக். இந்தியா தனது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கல்விக்காக எத்தனை சதவீதம் செலவிடுகிறது? ஆன்சர் 4.9%, 4.6. உலக வலசை போகும் பறவைகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மே 9ஆம் தேதி. ஸோ மே மந்த் அப்புறம் அக்டோபர் மந்தோடைய செகண்ட் சாட்டர்டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க. கோபாலகிருஷ்ண கோகலேவின் பிறந்த தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மே 9ஆம் தேதி. இப்போ டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். மே 10 மற்றும் 11 டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி திருக்குறள், ஊக்கமுடைமை அதிகாரத்துல இருந்து திருக்குறள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதுல நெக்ஸ்ட் திருக்குறள் கவனிங்க. சிதைவிடத்து ஒழ்கார் உறவோர் புதையம்பிற் பட்டு பாடூன்றும் களிறு. இப்போ இதுல சிதைவிடத்து அப்படின்னு சொல்றோம்னா இதோட மீனிங் என்னன்னா அழிவு காலம். ஸோ அழிவு காலம் வந்த போதிலும் ஒழ்கார்னா மனம் தளராம இருக்கக்கூடிய உறவோர்னா மன உறுதி உள்ளவங்க. சோ இப்போ அழிவு காலம் வரும்போதும் கஷ்ட காலம் வரும்போதும் அதை பத்தி மனம் தளராம மன உறுதி உடையவங்க யாருக்கு சமம் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாங்கன்னா, போர்க்களத்துல இருக்கக்கூடிய ஒரு களிறுனா ஆண் யானை. அந்த யானை மேல பாத்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லா அம்பு. அந்த போர்க்களத்துல இருக்கும்போது அம்பு புதைஞ்சிருக்கும் இல்லையா? அந்த புதைந்த அம்புகளை ஏந்தி கொண்டு இருக்கக்கூடிய அந்த போர்க்களத்துல உள்ள யானை எப்படி அதோடைய பெருமையை நிலை நிறுத்ததோ அதுக்கு ஈக்குவல், அதுக்கு சமம் அந்த மாதிரி இருப்பாங்க மன உறுதி உடையவங்க. ஒரு கஷ்டமான காலம் வரும்போது மனம் தளராம உறுதியோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாங்க. சிதைவிடத்து ஒழ்கார் உறவோர் புதையம்பிர், அதாவது புதைந்த அம்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஆண் யானை அதோடைய பெருமைய நிலை நிறுத்தும். அந்த மாதிரிதான் மன உறுதி உடையவங்க கஷ்ட காலத்திலையும் தளராம இருப்பாங்க அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாங்க. அடுத்து அப்பாயின்மெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். தமிழ்நாட்டின் எத்தனையாவது முதல்வராக விஜய் பொறுப்பேற்றுள்ளார்? ஆன்சர் 13வது முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்காங்க. ஸோ ஜோசப் விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுடைய 13வது முதலமைச்சர். TVK தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர். ஸோ இப்போ 108 சீட்ல வந்து வின் பண்ணியிருப்பாங்க, 108 இடங்கள்ல வின் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இன்னும் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் கட்சிகளோட கூட்டணி அமைச்சு இப்போ ஆட்சி அமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ 13வது முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்காங்க ஜோசப் விஜய் அவர்கள். ஸோ அதுல இன்னும் ஒரு 3 அறிவிப்புகள் எல்லாம் வெளியிட்டிருப்பாங்க. அந்த 3ஐயுமே நம்ம அடுத்தடுத்த கொஸ்டின்ல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றிருக்காங்க. முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிருக்காங்க. இவங்களுக்கு யாரு பதவி பிரமாணம் செய்து வச்சிருக்காங்க அப்படின்னா ஆளுநர் அவர்கள் RV அர்லேகர், ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் தான் ஆளுநர் வந்து பதவி பிரமாணம் செய்து வச்சிருக்காங்க. உங்களுக்கான கொஸ்டின், ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது சம்பந்தமா சொல்லக்கூடிய அந்த ஆர்டிகல் என்ன? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்து 9 அமைச்சர்கள்ல யார் யார் அப்படின்னா N ஆனந்த், அப்புறம் ஆதவ் அர்ஜுனா, KG அருண்ராஜ், KA செங்கோட்டையன், அடுத்து P வெங்கடரமணன், அடுத்து R நிர்மல்குமார், ராஜ்மோகன், TK பிரபு, சாகீர்த்தனா தான் இப்போ அமைக்கப்பட்டுள்ள இந்த 17வது தமிழக சட்டப்பேரவையில் இடம்பெற்ற இளம் MLA. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து இந்த 9 அமைச்சர் எந்தெந்த துறைகள் அப்படின்னு சொல்லி இதுல கொடுக்கல. எப்போ நம்ம பார்ப்போம் அப்படின்னா நெக்ஸ்ட் எல்லா அமைச்சர்களும் பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். அப்பாயின்மெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்.
தமிழக முதல்வரின் செயலர்களாக நியமிக்கப்பட்ட IAS அதிகாரிகள் யார்? ஆன்சர் பி செந்தில்குமார் மற்றும் ஜி லட்சுமி பிரியா. ஸோ இப்போ தமிழ்நாடு முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிருக்காங்க. ஸோ அவங்களுடைய செயலர்களாக தனி செயலர்களாக பி செந்தில்குமார் மற்றும் ஜி லட்சுமி பிரியா அவர்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க முதல்வருடைய செயலர்களாக. IAS ஆபீசர். ஏற்கனவே செந்தில்குமார் வந்து மக்கள் நலத்துறை செயலராக இருந்தாரு. இப்போ வந்து முதல்வருடைய செயலர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து லட்சுமி பிரியா வந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை செயலராக இருந்தாங்க. இப்போ முதலமைச்சருடைய செயலர்களாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்பாயின்மெண்ட்ஸ் தான். அசாம் மாநிலத்தின் முதல்வராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா. ஸோ ஏற்கனவே ஹிமந்த பிஸ்வா சர்மா தான் வந்து அசாமுடைய முதலமைச்சராக இருந்தாங்க. ஏன் இப்போ எலெக்ஷன்ல பிஜேபி தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ மறுபடியும் அவரே தான் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்கிறாரு. அசாம்ல மொத்தமா 126 தொகுதிகள் இருக்கு. அதுல பிஜேபி 82 இடங்கள்ல வின் பண்ணியிருப்பாங்க. அதன்படி பிஜேபி ஆட்சி அமைக்கிறாங்க. ஹிமந்த பிஸ்வா சர்மா அவர்கள் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்கிறாங்க. அசாம் ஸ்டேட்டோடைய கவர்னர் யார்னா லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா. அடுத்து கேபிட்டல் வந்து திஸ்பூர். நெக்ஸ்ட் நேஷனல் பார்க். அசாம்ல உள்ள நேஷனல் பார்க் ஒரு 8 நேஷனல் பார்க் இருக்கு. காசிரங்கா தேசிய பூங்கா. காசிரங்கா தேசிய பூங்கா எந்த அனிமல் வந்து ஃபேமஸ் அங்கே இருக்கும் அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ஈஸி ஆன்சர் பண்ணலாம். அப்புறம் நேற்று வந்து நம்ம கிர் தேசிய பூங்கா லாஸ்ட் டே பார்த்துருப்போம். அதுல எந்த அனிமல் அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ ஆசிய சிங்கங்கள் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே இடம்னா அது வந்து குஜராத்ல கிர் தேசிய பூங்கால தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மானஸ் தேசிய பூங்கா, சிக்னா ஜுவாலா தேசிய பூங்கா, ஒராங் தேசிய பூங்கா, நமேரி நேஷனல் பார்க், அடுத்து திப்ரு சைக்கோவா நேஷனல் பார்க், அப்புறம் தீகிங் பட்காய் நேஷனல் பார்க், நெக்ஸ்ட் ரைமோனா நேஷனல் பார்க். ஸோ இதெல்லாம் வந்து அசாம்ல உள்ள 8 தேசிய பூங்காக்கள். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேணாம், ஜஸ்ட் பார்த்துட்டு எவ்ரிடே ஆட் தான் பண்ண போறோம். செகண்ட் நீங்க பார்க்க அது உங்களுக்கே வந்து மைண்ட்ல ஏறிடும். ஜஸ்ட் ஒரு தடவை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கங்கண்ணா. அப்பாயின்மெண்ட்ஸ். ஸ்காட்லாந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட இந்திய வம்சாவளி யார்? ஆன்சர் கியூ மணிவண்ணன். ஸோ இப்போ கியூ மணிவண்ணன் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர், பிளஸ் இவர் வந்து 3ஆம் பாலினத்தவர். இப்போ ஸ்காட்லாந்துல நடைபெற்ற தேர்தலில் இவர் வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ அதன்படி நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இப்போ ரீசெண்டாக தான் ஸ்காட்லாந்துல வந்து இப்போ அங்கே குறுகிய கால விசா வச்சிருக்கவங்க, நீண்ட காலம் தங்குவதற்கான காலவரையின்றி தங்குவதற்கான அனுமதி பெற்றவங்கெல்லாம் நாடாளுமன்ற தேர்தலில் பங்கேற்க முடியாது அப்படிங்கிற தடையை வந்து விலக்கியிருப்பாங்க. ஸோ அதை அடுத்து இந்த எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண இந்த கியூ மணிவண்ணன் அவர்கள் வந்து வின் பண்ணியிருக்காரு ஸ்காட்லாந்துல. இப்போ அங்கே ஸ்காட்லாந்துடைய உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக இவர் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. தமிழ்நாட்டை சேர்ந்தவர், 3ஆம் பாலினத்தவர். ஸ்காட்டிஷ் கிரீன்ஸ் அந்த கட்சி சார்பில் தான் இவர் எடின்பர்க் மற்றும் லோத்தியன்ஸ் அப்படிங்கிற பிராந்தியத்தில் இவர் போட்டிட்டு இப்போ வெற்றி பெற்றிருக்காரு. நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ஸ். மேற்கு வங்கத்தின் முதல் பாஜக முதல்வராக பதவியேற்றுள்ளவர் யார்? ஆன்சர் சுவேந்து அதிகாரி. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம், மேற்கு வங்கத்துல 294 தொகுதிகள் இருக்கு. அதுல பிஜேபி வின் பண்ணிருக்காங்க. சுவேந்து அதிகாரி தான் நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டரா வந்து பொறுப்பேற்க போறாங்கன்னு பார்த்தோம். இப்போ அவர் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. ஸோ பிஜேபியிலேருந்து ஃபர்ஸ்ட் டைம் மேற்கு வங்க மாநிலத்தில் ஒரு சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறது பொறுப்பேற்றிருக்காங்க. 5 அமைச்சர்களும் பதவியேற்றிருக்காங்க. மொத்தமாக 294 தொகுதி, பிஜேபி 207 தொகுதிகளில் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து மேற்கு வங்க மாநிலத்தில் நம்ம ஏற்கனவே நேஷனல் பார்க் பார்த்துருப்போம். எகைன் பாருங்க, சுந்தரவன தேசிய பூங்கா, ஜல்தாபாரா தேசிய பூங்கா, கோர்மாரா தேசிய பூங்கா, நியோரா பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா, சிங்கலிலா தேசிய பூங்கா, பக்சா தேசிய பூங்கா. இந்த 6 தேசிய பூங்கா வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ஸ். புதுச்சேரியின் தற்போதைய முதலமைச்சராக இருப்பவர் யார்? ஆன்சர் வந்து என் ரங்கசாமி. தற்போதையன்னு சொல்றதை விட இனிமேதான் பொறுப்பேற்க போறார். ஏற்கனவே என் ரங்கசாமி அவர்கள் தான் இருக்காங்க. அடுத்து என் ரங்கசாமி அவர்கள் தான் பொறுப்பேற்க போறாங்க முதலமைச்சரா. ஸோ இதுக்கு வந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ நார்மலா ஒரு ஸ்டேட்டுக்கு சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்றது அப்படிங்கிறது வந்து கவர்னர் தான் பண்ணுவாங்க. இந்த எலெக்ஷன்ல யார் அதிகமான இடங்கள்ல வின் பண்ணியிருக்காங்களோ அந்த கட்சியோட தலைவரை வந்து அழைப்பாங்க ஆட்சி அமைக்கிறதுக்காக. பெரும்பான்மையை நிரூபிச்சோன்னா அவங்க வந்து ஆட்சி அமைப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஏன் வந்து பிரசிடென்ட் வராங்க, குடியரசுத் தலைவர் வராங்க அப்படின்னு பார்த்தா, இது ஒரு யூனியன் டெரிட்டரி. ஸோ யூனியன் பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிச்சதுக்கு அப்புறம் தான் அங்கே உள்ள லெப்டினன்ட் கவர்னர், துணை ஆளுநர் அவர்கள் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒப்புதல் வழங்குவாங்க. ஸோ அதன்படி குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிச்சிட்டாங்க. ஸோ அதை அடுத்து என் ரங்கசாமி அவர்கள் அங்கே முதலமைச்சராக பொறுப்பேற்க போறாரு.
குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்குனது எதுக்காக அப்படின்னா புதுச்சேரி யூனியன் பிரதேசம் அப்படிங்கிறதுனால குடியரசுத் தலைவரோட அனுமதி கிடைச்சதுக்கு அப்புறம் தான் துணைநிலை ஆளுநர் லெப்டினன்ட் கவர்னர் வந்து புதிய ஆட்சி அமைக்கிறதுக்கு அழைப்பு விடுக்க முடியும். யூனியன் டெரிட்டரிக்கு மட்டும் இந்த மாதிரி. புதுச்சேரியில 30 தொகுதிகள் இருக்கு. 18 தொகுதிகளை வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து வின் பண்ணி இப்போ என் ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறாரு. அடுத்த அப்பாயின்மெண்ட்ஸ், 17வது சட்டப்பேரவை தலைவராக பதவியேற்பவர் யார்? ஆன்சர் வந்து கருப்பையா, மூவி கருப்பையா அவர்கள் தான் இப்போ தமிழ்நாட்டுடைய 17வது சட்டப்பேரவையுடைய தலைவராக அப்பாயிண்ட் பண்றாங்க. ஸோ இது வந்து இப்போ தற்காலிகமாக தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எம்எல்ஏக்களுக்கெல்லாம் பதவி பிரமாணம் செய்து வைக்கணும் இல்லையா? ஸோ அந்த ஓத் எடுக்கிறதுக்காக மட்டும்தான் இப்போ தற்காலிகமாக மூவி கருப்பையா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் வந்து இந்த 17வது சட்டப்பேரவைக்கான தலைவரை வந்து சூஸ் பண்ணுவாங்க. இப்போ தற்காலிகமாக கருப்பையா அவர்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் சோழவந்தான் தொகுதி உறுப்பினர். சோழவந்தான் தொகுதியிலிருந்து இவர் வின் பண்ணியிருக்காரு. அடுத்து ஆளுநர் யார் அப்படின்னா ஆர்வி அர்லேக்கர். அவர் தான் பதவி பிரமாணம் செய்து வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். எம்ஐஆர்வி தொழில்நுட்பத்தின் முக்கிய சிறப்பு என்ன? ஸோ எம்ஐஆர்வி தொழில்நுட்பத்தோட அக்னி 5 லான்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணாங்க ரீசெண்டான்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி இப்போ எம்ஐஆர்வி தொழில்நுட்பத்தில் மேம்படுத்தப்பட்ட அக்னி ஏவுகணையை ரீசெண்டாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எம்ஐஆர்வி தொழில்நுட்பம் அப்படின்னா என்னன்னா, இப்போ இதில் இந்த இப்போ ஏவுகணை இருக்கு அப்படின்னா அந்த ஏவுகணையோடைய அந்த வார்ஹெட் இருக்கும் இல்லையா? வார்ஹெட்ல மல்டிபிள் வார்ஹெட் இருக்கும். ஒரே ஒரு வார்ஹெட் மட்டும் இருக்காது, மல்டிபிள் வார்ஹெட் இருக்கும். நீங்க லான்ச் பண்ண உடனே இப்போ ஒரே ஒரு மிசைல் தான் லான்ச் பண்றோம். இப்போ ஒரே ஒரு மிசைல் தான் இங்கே லான்ச் பண்ணுறோம். அந்த மிசைலுடைய இப்போ இப்படி இருக்குன்னா இதோட வார்ஹெட் வந்து இங்கே இருக்குமா? இங்கே வந்து நிறைய மல்டிபிள் வார்ஹெட் இருக்கும். இதை லான்ச் பண்ணும்போது இங்கேருந்து இங்கே உள்ள ஒரு இலக்கை அழிக்கும், போய் அட்டாக் பண்ணும். இங்கே ஒரு இலக்கு, இங்கே ஒரு இலக்கு, இங்கே ஒரு இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் டைமில், அதாவது மல்டிபிள் வார்ஹெட் மூலமா மல்டிபிள் இடத்த அந்த இலக்குகளை வந்து தாக்கி அழிக்க முடியும். ஸோ அந்த ஒரு தொழில்நுட்பத்தை தான் நம்ம எம்ஐஆர்வி தொழில்நுட்பம் சொல்றோம். ஒரே நேரத்தில் பல இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டதான் எம்ஐஆர்வி தொழில்நுட்பம் அப்படிங்கிறது. இப்போ இந்த எம்ஐஆர்வி தொழில்நுட்பத்தோட வடிவமைக்கப்பட்ட மேம்படுத்தப்பட்ட அக்னி மிசைல் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரே நேரத்தில் வெவ்வேறு இலக்குகளை துல்லியமா தாக்கி அழிக்கக்கூடிய இந்த டெஸ்ட். ஸோ எம்ஐஆர்வி அப்படின்னா மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் அப்படிங்கிறதா எம்ஐஆர்வி அப்படிங்கிறதோட ஃபில் ஃபார்ம். அடுத்த ரீசன் நியூஸ். இலக்குகளை துல்லியமாக தகர்க்கும் தொலைவு. இப்போ அக்னி மிசைல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அக்னி மிசைல் அப்படின்னாலே அதுல என்ன காமன் அப்படின்னா அந்த அக்னி ஏவுகணைகள் எல்லாமே அணு ஆயுதத்தை சுமந்து செல்லக்கூடிய திறன் கொண்டது. அக்னி 1 அப்படிங்கிறது எவ்வளோ ரேஞ்சுக்கு உள்ள இலக்குகளை தாக்கி அளிக்கும் அப்படின்னா 700 to 1200 கிலோமீட்டர் வரைக்கும். அடுத்த அக்னி 2 வந்து 2000 to 2500 கிலோமீட்டர். அக்னி 3 வந்து 3500 ரேஞ்சுக்கு போகும். அக்னி 4 வந்து 4000. அடுத்த அக்னி 5 வந்து 5000க்கும் மேல ரேஞ்சில் உள்ள இலக்குகளை துல்லியமா தாக்கி அளிக்கக்கூடியது. இதுல எம்ஐஆர்வி திறன் கொண்டதா அக்னி 5. அக்னி பிரைம் அப்படிங்கிறது இன்னும் அட்வான்ஸான புதிய தலைமுறையை சேர்ந்த ஏவுகணை. நெக்ஸ்ட் தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பை மேம்படுத்த எந்த பெயரில் சிறப்பு அதிரடி படை தொடங்கப்படுகிறது? ஆன்சர் சிங்கப்பெண். ஸோ சிங்கப்பெண் அப்படிங்கிற பெயர்ல தான் இப்போ தமிழ்நாட்டில் பெண்களுடைய பாதுகாப்புக்காக ஒரு அதிரடி படை அப்படிங்கிறது தொடங்குறாங்க. ஸோ முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்கும் போது சிஎம் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 திட்டங்களுக்கு சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அதில் ஒன்று தான் இந்த சிங்கப்பெண் அதிரடி படை தொடங்குவதற்கான அரசாணை அப்படிங்கிறது இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெண்களுடைய பாதுகாப்பை மேம்படுத்துறது, ஆபத்தில் பெண்கள் இருக்காங்கன்னா உடனடியாக அவங்களுக்கு உதவி வழங்குறது, பொதுமக்கள்கிட்ட வந்து பாதுகாப்பு உணர்வையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சிங்கப்பெண் அப்படிங்கிற அதிரடி படையை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த சிங்கப்பெண் அதிரடி படைக்கு வந்து ஐஜி தலைமையில ஒரு குழு அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த குழுல பாத்தீங்கன்னா ஒரு காவல் கண்காணிப்பாளர், 2 துணை காவல் கண்காணிப்பாளர், 4 காவல் ஆய்வாளர்கள், 8 காவல் உதவி ஆய்வாளர்கள், அப்புறம் 20 பிற பதவிகளை சேர்ந்தவங்க எல்லாம் இருப்பாங்க. யாருடைய தலைமையில குழு இருக்கும்? ஐஜி தலைமையில குழு இருக்கும். அடுத்து தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். தமிழகத்தில் 500 யூனிட்டுகள் பயன்படுத்தினால் எத்தனை யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது? ஸோ 3 திட்டங்கள்ல சைன் பண்ணியிருப்பாங்களே. ஒன்று வந்து சிங்கப்பெண் அதிரடி படை, இன்னொன்று வந்து இந்த மின்சாரம் இலவசமாக வழங்குது. ஒரு வீட்டில் வந்து 500 யூனிட் வந்து மின்சாரம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 500க்குள்ள யூஸ் பண்றவங்களுக்கு 200 யூனிட் வந்து இலவசமா மின்சாரம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்து ஆன்சர் வந்து 200.
ஸோ ஏற்கனவே வந்து 100 யூனிட்ஸ் இலவசமாக மின்சாரம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த 100 யூனிட்ஸும் தொடரும், அந்த திட்டமும் தொடரும். ப்ளஸ் 500 யூனிட்டுக்குள்ள கம்மியாக யூஸ் பண்ணுறவங்க 200 யூனிட் இலவசமாக மின்சாரத்தை பெற முடியும் அப்படின்னும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பு மூலமா 2.23 கோடி மின் நுகர்வோர்கள் வந்து பயனடைவாங்க அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததான் 3வது அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்களே, 3 அறிவிப்பு 2 பார்த்துட்டோம். 3வது என்ன அப்படின்னு பார்த்தா, போதைப் பொருள் தொடர்பாக குற்றங்களை தடுக்கிறதுக்காக மாவட்டங்கள் மாநகராட்சிகள்ல ஒரு 65 போதைப் பொருள் தடுப்பு படைகள் உருவாக்கப்படும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதான் 3 அறிவிப்புகள் பொறுப்பேற்றோன்னு அறிவிக்கப்பட்டது. அடுத்து நேஷனல் பார்க், தமிழ்நாட்டில் உள்ள நேஷனல் பார்க் ஒரு 5 இருக்கு. முதுமலை தேசிய பூங்கா, அப்புறம் இந்திரா காந்தி தேசிய பூங்கா, முக்கூர்த்தி தேசிய பூங்கா, கிண்டி தேசிய பூங்கா, மன்னார் வளைகுடா கடல்சார் தேசிய பூங்கா. இந்த 5மே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அடுத்து ஸ்டேடியம் ஸ்கீம், நாட்டின் முதல் ஜவுளி பூங்கா எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தெலுங்கானா. தெலுங்கானால வாரங்கள்ல தான் நம்ம நாட்டிலே ஃபர்ஸ்ட் டைம் வந்து டெக்ஸ்டைல் பார்க் அப்படிங்கிறது, பிஎம் டெக்ஸ்டைல் பார்க், பிஎம் மித்ரா திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஜவுளித்துறையை வந்து மேம்படுத்தணும், இந்தியாவில் அதை ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதன்படி ஒரு 7 இடங்கள்ல பிஎம் மித்ரா டெக்ஸ்டைல் பார்க் ஜவுளி பூங்கா அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு டைம்லையும் பார்த்துருப்போம், முதல் ஜவுளி பூங்கா தமிழ்நாட்டில் அமைக்கப்படுது, மத்திய பிரதேசத்தில் அமைக்கப்படுதுலாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் அப்படியே விட்டுருங்க. இப்போ எங்கே முதல் ஜவுளி பூங்கா திறக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதுக்கு முன்னாடி அங்கே அடிக்கல் நாட்டினாங்க அப்படிலாம் நம்ம பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் இப்போ எப்போ எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா தெலுங்கானால வாரங்கள்ல ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 7 பிளேசஸ்ல வந்து அமைக்கிறாங்க, 7 இடங்கள்ல. மத்திய பிரதேசத்துல வந்து தார்ல அமைக்கிறாங்க, அப்புறம் உத்தரப்பிரதேசத்துல லக்னோல அமைக்கிறாங்க, அடுத்து மகாராஷ்டிரால அமைக்கிறாங்க, அடுத்து தெலுங்கானால வாரங்கள்ல, தமிழ்நாட்டுல விருதுநகர்ல, கர்நாடகால கலபுர்கி அப்படிங்கிற இடத்துல, குஜராத்ல அமைக்கிறாங்க. ஸோ எந்தெந்த பிளேஸ் அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்கு. தமிழ்நாட்டுல விருதுநகர்ல, குஜராத்ல வந்து நவ்சாரில வந்து அமைக்கிறாங்க, கர்நாடகால கலபுர்கி, மத்திய பிரதேசத்துல தார்ல அமைக்கிறாங்க, உத்தரப்பிரதேசத்துல வந்து லக்னோல, தெலுங்கானால வாரங்கள்ல இப்போ அமைச்சு ஓப்பன் பண்ணிட்டாச்சு. இதான் ஃபர்ஸ்ட் பிஎம் மித்ரா ஜவுளி பார்க், அதாவது டெக்ஸ்டைல் பார்க். மகாராஷ்டிரால அமராவதியில வந்து அமைக்கிறாங்க. இந்த 7 இடங்கள்ல அமைக்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீமுக்கு 7 இடங்கள்ல அமைக்கிறாங்க. எவ்வளவு கோடியில இப்போ அமைச்சிருக்காங்க அந்த வாரங்கள்ல அப்படின்னா 1695 கோடியில. எவ்வளவு ஏக்கர் பரப்பளவுல அப்படின்னா 1327 ஏக்கர் பரப்பளவுல அமைச்சிருக்காங்க. பிஎம் மித்ரா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா, அதோட ஃபில் ஃபார்ம் என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜன் அண்ட் அப்பேரல் அப்படிங்கிறது அதோட ஃபில் ஃபார்ம். ஸோ 2027 to 28க்குள்ள 7 பார்க்கையும் டெக்ஸ்டைல் பார்க்கையும் அமைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 5F அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. 5F அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பயர் பண்ணி அந்த ஒரு கொள்கையை இன்ஸ்பயர் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. அந்த 5F அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். 5Fல ஃபர்ஸ்ட் F வந்து ஃபார்ம், அப்புறம் ஃபைபர், ஃபேக்ட்ரி, ஃபேஷன், ஃபாரின், இந்த 5F. 5F விஷன் அடிப்படையாக கொண்டு தான் இந்த ஸ்கீம் வந்து இந்த பார்க் அமைக்கிற திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஃபார்ம் டு ஃபைபர் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் அதோட உற்பத்தியை வந்து வலுப்படுத்தணும். இப்போ பருத்தி உற்பத்தி, சணல் உற்பத்தி, கம்பளி உற்பத்தி, அப்புறம் பட்டு உற்பத்தி, இந்த உற்பத்தியை மேம்படுத்துறதா ஃபார்ம் டு ஃபைபர் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் ஃபைபர் டு ஃபேக்ட்ரி, அது என்னன்னா தொழிற்சாலைகளை கொண்டு போய் அதை நூலா மாத்துறது, அது ஒரு துணியா மாத்துறது, இந்த மாதிரி தொழிற்சாலைகள்ல மாத்துறது. நெக்ஸ்ட் ஃபேஷன், ஃபேக்டரி டு ஃபேஷன் அப்படின்னா என்னன்னா இப்போ எல்லாரும் உடுத்தக்கூடிய ஃபேஷனபிளான ஒரு ப்ராடக்டா அந்த துணியை மாத்தணும். ஸோ அப்படி ஃபேஷனபிளாக மாற்றினதுக்கு அப்புறம் ஃபேஷன் டு ஃபாரின், வெளிநாடுகளுக்கு நம்ம அதை ஏற்றுமதி செய்யறது. ஸோ ஜவுளி அந்த வலையமைப்பை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 5F விஷன் அப்படிங்கிறது அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அதை செயல்படுத்தும் வகையில் தான் இந்த பிஎம் மித்ரா ஸ்கீம் லான்ச் பண்ணியிருப்பாங்க. மொத்தமாக எத்தனை கோடியில் அப்படின்னா 4445 கோடியில் 2027 to 28க்குள்ள இந்த 7 பார்க்கையும் டெக்ஸ்டைல் பார்க்கையும் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாரங்கள்ல ஃபர்ஸ்ட் டெக்ஸ்டைல் பார்க் அப்படிங்கிறது ஓபன் பண்ணிருக்காங்க. அடுத்து பாருங்க, நேஷன் ஃபர்ஸ்ட் பிஎம்ஓடி 7 அப்பீல்ஸ்
அதாவது வந்து நம்ம இந்தியாவுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், இந்தியாவில் உள்ள பொருட்களை நம்ம பயன்படுத்தணும். இப்போ அந்நிய செலாவணி குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இந்திய மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் இதை கவனிங்க, ஏன்னா எப்படி இருக்கு என்ன பண்றாங்க அப்படிங்கிறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. ப்ரையாரிட்டைஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதாவது பிரதமர் மோடி ஒரு 7 விஷயத்த நம்ம பண்ணணும் இந்திய மக்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்காங்க. என்னன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமை மெயின்லி வந்து நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. அது கிடைச்சா ஒர்க் ஃப்ரம் ஹோமே பாத்துருங்க அப்படின்னு. அவாய்ட் பையிங் கோல்டு ஃபார் 1 இயர். 1 இயருக்கு கோல்டு வந்து வாங்குறத ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா நம்ம கோல்டு அதிகமா வாங்குறதுனால வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யற மாதிரி இருக்கு. ஸோ அதனால நமக்கு இறக்குமதி அப்படிங்கிறது நம்பி இருக்கோம். ஸோ இறக்குமதி பண்றதுனால நம்மளுடைய அந்நிய செலாவணி அப்படிங்கிறது குறையுது. ஏன்னா அந்நிய செலாவணியை கொடுத்து தானே வாங்குவோம், ஸோ அப்போ அது குறையுது. ஸோ அதனால 1 இயருக்கு கோல்டு வந்து பை பண்றதை ஸ்டாப் பண்ணுங்கிறாங்க. அடுத்து ரெடியூஸ் பெட்ரோல் டீசல் கன்சம்ஷன், யூஸ் மெட்ரோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். அதாவது நீங்க தனித்தனி வாகனங்கள்ல போகும்போது நிறைய பெட்ரோல் டீசல் கன்சியூம் ஆகுது. ஸோ அந்த யூஸ் பண்றதை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவு இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன், பேருந்துகள்ல மெட்ரோ ட்ரெயின் இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கட் டவுன் யூஸ் ஆஃப் குக்கிங் ஆயில். ஸோ நிறைய சமையல் எண்ணெய்களை பயன்படுத்துறதை குறைச்சிக்கோங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து மூவ் டுவர்ட் நேச்சுரல் ஃபார்மிங். இப்போ நீங்க ஃபார்ம் பண்றோம்ல, விவசாயம் பண்றது வந்து இயற்கை விவசாயத்தை நோக்கி நகருங்க. அடுத்து அடாப்ட் ஸ்வதேஷி. இப்போ எந்த பொருளை வாங்கினாலும் அது மேட் இன் இந்தியாவா, நம்ம இந்தியால உருவாக்குன ப்ராடக்டா அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அவாய்ட் ஃபாரின் டிராவல் ஃபார் 1 இயர். 1 வருஷத்துக்கு வெளிநாடுகளுக்கு போறதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ எதுக்காக? நம்மளுடைய உள்நாட்டு தேவைகளை நிவர்த்தி செய்யறது, நம்ம நாட்டை மேம்படுத்தணும், அந்நிய செலாவணி வந்து செலவாகிறத கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க ரீசெண்டா. அடுத்த ரீசன் நியூஸ், இந்தியாவில் ஃபர்ஸ்ட் சர்வதேச சரக்கு போக்குவரத்து பூங்கா வந்து அசாம்ல அமைக்கிறாங்க. அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ், டிட்வா புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு உதவ இந்தியா தொடங்கிய நடவடிக்கை எது? ஆன்சர் ஆபரேஷன் சாகர் பந்து. ஆபரேஷன் சாகர் பந்து தான் வந்து டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது என்னன்னா, போன வருஷம் இலங்கை பார்த்தீங்கன்னா டிட்வா புயல்னால பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கும். நிறைய குடியிருப்பு பகுதிகள்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ அங்கே புனரமைப்பு பணிகளை நடத்தணும், மறுபடியும் மீட்பு பணிகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிட்வா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. டிட்வா ஸ்டார்ட் பண்ணல, ஆபரேஷன் சாகர் பந்து டிட்வா புயல்னால பாதிப்புகள் ஏற்பட்டதுக்கு நிவாரண பணிகள் வழங்குறதுக்காக இந்தியா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு $450 மில்லியன் வந்து இந்தியாவுக்கு இலங்கைக்கு இந்தியா வந்து கொடுத்து அங்கே புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ளப்படும் சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த $450 மில்லியன் புனரமைப்பு மற்றும் மறுகட்டுமான பணிகள் விரைந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி இந்தியாவும் இலங்கையும் தீர்மானிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ், இந்தியா டிரினிடாட் டொபாக்கோ இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையொப்பமாகி உள்ளன? ஆன்சர் 8 ஒப்பந்தங்கள் கையொப்பமாயிருக்கு. ஸோ இந்தியாவுக்கும் டிரினிடாட் டொபாக்கோ நாட்டுக்கும் இடையே எது சம்பந்தமான ஒப்பந்தம் அப்படின்னு பார்த்தா, இப்போ 2 நாடுகளுக்கு இடையே வந்து சுற்றுலாத்துறையை மேம்படுத்தணும். அப்புறம் இந்தியாவிலேருந்து அங்கே வந்து ஒரு ஒப்பந்த தொழிலாளர்களாக கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்போதான் டிரினிடாட் டொபாக்கோக்கு போய் இங்கே ஒப்பந்த தொழிலாளர்களாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அப்படி எங்கே போனாங்க அப்படின்னா நெல்சன் தீவு. அந்த நெல்சன் தீவுல தங்கி இருந்திருப்பாங்க. அந்த நெல்சன் தீவுடைய உள்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தம்ங்கிறது சைன் ஆயிருக்கு. ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ், உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி எந்த நாட்டில் நடைபெறுகிறது? ஆன்சர் சீனால தான் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி அப்படிங்கிறது நடக்குது இப்போ. ஸோ உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி சீனால ஷாங்காயில நடக்குது. அதுல இந்திய ரெக்கர்வ் மகளிர் அணிகள் பிரிவுல தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க இந்திய அணி. தீபிகா குமாரி, அங்கிதா பகத், அப்புறம் கும்கும் மோஹத் இவங்க அடங்கிய இந்திய அணி கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. காம்பவுண்ட் ஆடவர் தனிநபர் பிரிவுல இந்தியாவுடைய வீரர் சாஹில் ஜாதவ் வந்து வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஷார்ட் நியூஸ், சட்டப்பேரவை திமுக குழு தலைவராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. எதிர்கட்சி வந்து இப்போ திமுக தான், ஆளும் கட்சி வந்து டிவிகே. அடுத்து 2ஆம் உலக போர்ல ஜெர்மனியை வீழ்த்தியதோட நினைவாக ரஷ்யால வெற்றி தினம் அப்படிங்கிறது இப்போ செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்தியாவுடைய அந்நிய செலாவணி கையிருப்பு இப்போ 69,000
69 கோடியா குறைஞ்சிருக்கு. அந்நிய செலாவணி குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துடலாம். 10 மற்றும் 11 மே மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஸோ இப்போ 13ஆம் தேதி வந்து குரூப் 1 டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ் ஒவ்வொரு மந்த்துக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, டெஸ்ட் பேட்ச் இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியும் தாராளமாக கேட்கலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். தமிழ்நாட்டின் எத்தனையாவது முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றுள்ளார்? ஆன்சர் 13வது முதலமைச்சராக. தமிழக முதல்வரின் செயலர்களாக நியமிக்கப்பட்ட IAS அதிகாரிகள் யார்? ஆன்சர் பி செந்தில்குமார் மற்றும் ஜி லட்சுமி பிரியா. அசாம் மாநிலத்தின் முதல்வராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஹிமந்த பிஸ்வ சர்மா. ஸ்காட்லாந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட இந்திய வம்சாவளியினர் யார்? ஆன்சர் கியூ மணிவண்ணன். மேற்கு வங்கத்தின் முதல் பாஜக முதலமைச்சராக பதவியேற்றவர் யார்? ஆன்சர் சுவந்த அதிகாரி. புதுச்சேரியின் தற்போதைய முதலமைச்சர் யார்? ஆன்சர் என் ரங்கசாமி. 17வது சட்டப்பேரவை தலைவராக பதவியேற்றுள்ளவர் யார்? ஆன்சர் மூவி கருப்பையா. MIRV தொழில்நுட்பத்தின் முக்கிய சிறப்பு என்ன? ஆன்சர் ஒரே நேரத்தில் பல இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டது. தமிழகத்தின் பெண்களின் பாதுகாப்பை மேம்படுத்த எந்த பெயரில் சிறப்பு அதிரடிப்படை அமைக்கப்படுகிறது? ஆன்சர் சிங்கப்பெண். தமிழகத்தில் 500 யூனிட்டுகள் பயன்படுத்தினால் எத்தனை யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 200 யூனிட். நாட்டின் முதல் ஜவுளி பூங்கா எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தெலுங்கானால வாரங்கள்ல திறந்திருக்காங்க. டிட்வா புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு உதவ இந்தியா தொடங்கிய நடவடிக்கை எது? ஆன்சர் ஆபரேஷன் சாகர் பந்து. இந்தியா டிரினிடாட் டொபாக்கோ இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையொப்பமாகி உள்ளன? ஆன்சர் 8 ஒப்பந்தங்கள் வந்து சைன் பண்ணிருக்காங்க. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி எந்த நாட்டில் நடைபெறுகிறது? ஆன்சர் சீனா. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.